அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து 25 முதல் 35 லட்சம் பேர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள சவுதி அரேபிய அரசு அனுமதி வழங்குகிறது. உலகில் ஹஜ் புனித பயணத்திற்கு அதிக யாத்ரீகர்களை அனுப்பும் 3வது பெரிய நாடாக இந்தியா அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் நடப்பாண்டில் 1.75 லட்சம் பேர் புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றனர். இதில் அரசினுடைய ஹஜ் கமிட்டி சார்பாக 1.40 1,40,000 பேரும், தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் 38,000 பேரும் இந்த முறை புனித பயணம் மேற்கொள்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி சார்பாக 5,800 பேர் தங்களது புனித ஹஜ் யாத்திரையை வரும் 26ஆம் தேதி முதல் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போல தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் மூலமாகவும் 2,800 பேரும் ஹஜ் பயணத்தை தமிழகத்திலிருந்து மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது கடந்த ஆண்டை விட கூடுதலாகும். அந்த வகையில் நடப்பாண்டில் தமிழகத்திலிருந்து முதல் குழுவாக சென்னை மாவட்டத்திலிருந்து 150 பேர் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹஜ் நிறுவனங்களின் சார்பாக 18/5/2024 அன்று ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் அனைவரின் பயணங்களையும் பாதுகாப்பானதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் அனைவரின் ஹஜ்ஜையும் ஹஜ் மபரூராக கபூல் செய்தருள்வானாக. நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா செய்கின்ற பாக்கியத்தை தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். அருமையானவர்களே, தற்போது நம்முடைய குடும்ப உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள் என ஹஜ் பயணம் வழி சொல்லி வருவார்கள். அவர்களுடன் ஏதாவது மனக்கசப்புகள் நமக்கு இருக்குமானால் அந்த மனக்கசப்புகளை மறந்து மன்னித்து அவர்களின் உடல் நலத்திற்காக, அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, ஹஜ் கிரியைகளின் கபூலியத்திற்காக நாம் அவர்களுக்காக துஆ செய்து வழி அனுப்பி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே அருகிலுள்ள ஊர்களுக்கு பயணம் சென்றாலே நம்மிடம் ஒரு முறைக்கு இருமுறையோ அல்லது பல முறையோ சொல்லி செல்பவர்கள் மிகவும் தொலைதூரமாக நீண்ட நாட்கள் உயரிய ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக பயணம் சொல்லி வருவார்கள். இந்த நேரத்தில் பயணம் சொல்லி வருபவர்களோடு நமக்கான கடமை என்ன என்பதை மார்க்கத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டு செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் போருக்கு செல்வதற்காகவோ அல்லது தூர தேசங்களுக்கு வியாபார நிமித்தமாக செல்வதாகவோ அல்லது வேறேதும் அலுவல் சம்பந்தமாகவோ வெளியூர் செல்கிறார் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயணம் சொல்லி வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக இப்படி துஆ செய்து வழி அனுப்பி வைப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு தனித்துவமான உபதேசங்களை கூட சொல்லி அனுப்பியதாக வரலாறு நமக்கு சொல்லித் தரும். அதே போன்று பொறுப்புதாரிகளாக யாரையேனும் எந்த ஊருக்காவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தால் சில கட்டளைகளை கூறி அதை செய்யுமாறு வலியுறுத்திய நிகழ்வுகளும் வரலாற்றில் நிரம்ப காணப்படுகின்றன. நாம் இன்று என்ன செய்கின்றோம்? ஹாஜிகள் நம்மிடத்திலே வந்து ஹஜ் செய்வதற்காக செல்கிறேன் என சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வழக்கமாக ஹாஜிகள் பயணம் சொல்லி வந்தால் ஃபி அமானில்லா என்ற ஒற்றை வார்த்தையோடு நாம் முடித்து விடுவோம். அல்லது அல்லாஹ் உங்களது ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக, மக்பூலான கபீலியத்தான ஹஜ்ஜாக உங்களுடைய ஹஜ்ஜை ஆக்கி தருவானாக, உங்களது பயணத்தை அல்லாஹு தாலா சிறப்பானதாக ஆக்கட்டும் என்று சொல்லிவிட்டு
எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் துஆ செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நாம் அவர்களை வழி அனுப்பி வைப்போம். இது வழமையில் இருக்கக்கூடிய ஒன்று. இதையும் தாண்டி நாம் அவருடைய விஷயத்தில் வலுவான வலிமையான அவசியமான ஒரு துஆவை செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். யாராவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பயணம் செல்கிறேன் என்பதாக சொல்லி செல்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அம்சங்களை குறிப்பிட்டு அவைகளில் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன் என்று சொல்வதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக வைத்திருந்தார்கள். யாராவது பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயணம் அனுப்பி வைப்பாங்களோ அதே மாதிரி உங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை வழி அனுப்பும் போது 3 செய்தியை அந்த பயணம் செய்யும் மனிதருக்கு சொல்வார்கள். முதலாவது, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக, உங்களுடைய மார்க்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிற போது, இந்த ஊரில் நாம் எந்த நிலையில் இஸ்லாமிய அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, முஸ்லீமாக நாம் இஸ்லாமியர்களாக வாழுகிறோமோ, அது நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த நேரத்தில் மட்டுமல்ல, பயணம் மேற்கொள்கின்றோம். பயணத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க கூடும். எந்த நிலையாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை விட்டும் நாம் விலகி சென்று விடக்கூடாது. மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் செய்துவிடக் கூடாது. மார்க்கத்தை நாம் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஊரில் இருக்கிற போது எப்படி நாம் தொழுகையாளிகளாக இருக்கிறோமோ, ஊரில் இருக்கிற போது எப்படி நாம் இஸ்லாமிய அடையாளத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஊரில் இருக்கிற போது எப்படி நாம் ஹராம் ஹலாலை பேணிக் கொண்டிருக்கிறோமோ, அதே போலத்தான் நாம் பஸ் ஏறிவிட்டாலோ, ரயில் ஏறிவிட்டாலோ, விமானத்தில் ஏறிவிட்டாலோ, நாம் அங்கு சென்றதற்கு பிறகும் இதே அல்லாஹ் தான் நமக்கு அங்கே இருக்கிறான் என்கிற அந்த நினைப்பில் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊரில் இருக்கிற போது ஒரு நிலை, வெளியூர் சென்று விட்டால் வேறொரு நிலை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தை விட்டும் நாம் வெளியேறிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அவர்கள் செய்த துஆ, மார்க்கத்தை வலுவாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வ அமானத்தக்க, நம்பகத்தன்மையுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, வ ஹவாத்திம அமலிக்க, உங்களுடைய அமலின் முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும். இதையே நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் வேண்டுகிறேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்கிற அந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி, அவர்களும் மற்றவர்கள் பிரயாணம் செல்கிற போது அதை துஆ செய்வதை வளமையாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். இது அஹ்மதிலே 4295வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பயணத்தை மேற்கொள்ளும் ஒருவருக்கு பயணத்தில் இருக்கும் காலத்திலும் சரி, பயணத்திலிருந்து திரும்பும் போதும் சரி, அவருடைய தீனும் அவரின் அமானத் நம்பகத்தன்மையும் அவருடைய நன்மையான செயல்களின் முடிவும் பாதுகாப்பானதாக அமைந்திட வேண்டும் என்பதை இந்த சமூகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி தந்தார்கள். பயணத்தில் ஏற்படும் எந்த ஒரு அசௌகரியமான சூழலாலும் இந்த மூன்றும் எந்த வகையிலும் பாழ்பட்டு விடக் கூடாது என்பதில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் கவலை கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள் என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாகும். தீனுடைய பாதுகாப்பு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு நாளினுடைய பிரார்த்தனையிலும் தீனிலே எங்களுக்கு யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு ரஹ்மானே என்பதாக, மார்க்கத்தில் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு மார்க்கத்தில் நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி.
யா அல்லாஹ் எனது மார்க்கத்திலும் எனது உலக வாழ்விலும் எனது குடும்பத்திலும் எனது செல்வத்திலும் மன்னிப்பையும் நலனை ஆரோக்கியத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹுமஸ்துர் அவ்ராத்தி வாமின் ரவாத்தி. யா அல்லாஹ் என்னுடைய குறைகளை மறைப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய அச்சத்தை பயத்தை போக்கி எனக்கு அமைதியை தந்தருள்வாயாக என்று துஆ செய்வதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி. யா அல்லாஹ் என் மார்க்கத்தை இந்த தீனை எனக்கு நீ சீர்படுத்துவாயாக. வவஸ்ஸி' லி ஃபீ தாரி. என் வீட்டை எனக்கு நீ விஸ்தீரணப்படுத்துவாயாக. வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. என் உணவில் நீ அருள் புரிவாயாக என்று துஆ செய்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலில் மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் யோசிக்கலாம், நாம் இஸ்லாமியர்களுக்கு பிறந்திருக்கிறோம், முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லிம்களாகத்தானே எப்பொழுதும் இருப்போம், இதில் என்ன ஒரு மாற்றத்தை மாற்றம் நம்மிடத்திலே ஏற்பட்டு விட போகிறது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் மார்க்கத்தில் வலுவாக இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும், முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்பதை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு நாம் பெற வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். ஏனென்று சொன்னால் நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமத்தாக அமைந்திருக்கிறது. அந்த நியாமத்துக்காக நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம், அவனுடைய அந்த கட்டளைகளை எந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்களாக வாழ்ந்து இறுதி வரை முஸ்லிம்களாகவே இருந்து முஸ்லிம்களாகவே நாம் மரணிக்க வேண்டும், அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வினுடைய அந்த நியாமத் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற போது அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நியாமத்தாக வரலாறு நமக்கு சொல்லித் தரும். சிலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாமத் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தாத போது அவர்களிடம் பிடுங்கிய வரலாற்றில் ஏராளமான செய்திகள் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு கிறிஸ்தவராக இருந்த ஒரு மனிதர் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். கல்வியை கற்ற கல்விமானாக அவர் இருந்தார். எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பதவியை உயர்வை கொடுத்தார்கள் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அல்லாஹ் இறக்கி அருளுகிறான். அந்த வஹியை எழுதுகிற பொறுப்பை அந்த மனிதருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இவ்வளவு வஹியை எழுதுவது என்பது இவ்வளவு மிகப்பெரிய அந்தஸ்து. அந்த நியாயமத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நான் இதை வஹியாக எழுதுகிறேனோ அதைத்தான் முஹம்மது பேசுகிறார், வஹி என்பதாக சொல்லுகிறார் என்பதாக இட்டுக்கட்டி பேசினார். நான் எழுதுவதைத்தான் வஹி என்பதாக நபி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா வஹி எழுதுகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை ஒரு நியாமத்தை அந்த மனிதருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. முஸ்லீமாக இருந்த அந்த மனிதர் அதனாலேயே அவர் கிறிஸ்தவராக மாறி போனார். அவருடைய இறுதி முடிவு என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தரும். ஒரு கட்டத்தில் அவர் கிறிஸ்தவராக மரணித்தார். நபியினுடைய சாபத்தை அவர் பெற்றார். அவருடைய இறுதி முடிவு எந்த அளவுக்கு மிக மோசமானதாக இருந்தது என்று சொன்னால், அவர் மரணித்து விட்டார் என்பதற்காக அந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போய் பூமியிலே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். பார்த்தால் பூமிக்குள்ளே அடக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் அந்த பூமி வெளியே துப்பிவிட்டது. ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பூமி வெளியே வந்து கிடக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், இது நபித்தோழர்களுடைய வேலையாகத்தான் இருக்கக்கூடும் என்று. அவர்களிடத்தில் போய் கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், அதை நாங்கள் செய்யவில்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக சொன்னார்கள். மீண்டும் புதைத்தார்கள், மீண்டும் வெளியே வந்தது, மீண்டும் புதைத்தார்கள், மீண்டும் வெளியே வந்தது. ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், இது நபியினுடைய சாபம், இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்படியே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். கழுகுகளும் மிருகங்களும் அவருடைய அந்த ஜனாசாவை கிழித்து கீறி சின்னாபின்னமாக தின்றது என்பது வரலாறு. அப்படியானால் நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது
அது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கிறது என்கிற நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாகவே வாழச் செய்து முஸ்லிமாகவே மரணிக்க செய் ரஹ்மானே என்று துஆ கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். உஹதினுடைய யுத்த களத்தில் வீரதீரமாக ஒருவர் போர் செய்து கொண்டிருந்த நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் அல்லவா, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு வீரதீரமாக இவர் போர் புரிந்து கொண்டிருக்கிறார், நிச்சயம் இவர் சுவனவாதிதான், எவ்வளவு காயங்களையும் வாங்கி கொண்டதற்கு பிறகும் கூட இவர் போரிட்டுக் கொண்டிருக்கிறாரே, எதிரிகளை வீழ்த்துகிறாரே என்று பேசிய போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அன்னஹு மின் அஹ்லின் நார், இந்த மனிதர் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை பொய்க்காது. எனவே ஒரு நபித்தோழர் அவருடைய பின்னாலேயே சென்று பார்த்தால் அவர் கை வெட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய உடல்கள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் அவருடைய கையில் வைத்திருந்த அந்த ஈட்டியையே பூமியிலே அவர் குத்தி அதன் மீது பாய்ந்து அவருடைய உயிரையே அவர் மாய்த்து கொண்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது உண்மையாகி போனது. அவர் நரகவாதியாகி போனார் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் தீனிலே வாழ்ந்து தீனிலேயே முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் என்பது அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக இஸ்லாமியனாக ஆக்கி வைத்திருக்கிறாய் ரஹ்மானே, நான் மரணிக்கிற அந்த நேரத்தை நான் முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் ரஹ்மானே, என்னுடைய முடிவை நீ அழகிய முடிவாக நீ ஆக்கி கொடு ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் ஆசைப்படுகின்றோம், யா அல்லாஹ், நான் சஜிதாவிலே இருக்கிற போது என்னுடைய ரூஹ் பெரிய வேண்டுமே, தொழுகையிலே நிற்கிற போது என்னுடைய ரூஹ் பெரிய வேண்டுமே, நான் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற போது அந்த ரூஹ் பெரிய வேண்டுமே என்கிற அந்த ஆசை நம்மிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். சபக் என்ற அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ரியாத்திலே நடந்தது. கணவன் மனைவி இருவரும் மார்க்கத்தில் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு 20 வயதுதான். அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய காலை நேரத்தில் தன்னுடைய கணவரிடத்திலே அந்த பெண் சொல்கிறாள், எங்க லுஹா தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது, நான் 2 ரக்காத் நான் லுஹா தொழுது விட்டு வருகிறேன் என்பதாக சொல்லுகிற போது கணவர் அவர் காத்திருக்கிறார். மனைவி தொழுகைக்காக வேண்டி உள்ளே செல்கிறார். வீட்டுக்குள் சென்றவர், தொழுகைக்காக வேண்டி சென்றவர் இந்த நேரமாகியும் வெளியே வரவில்லை. என்ன ஆனது என்று காத்திருந்த அந்த கணவர் உள்ளே சென்று பார்க்கிற போது லுஹா தொழுது கொண்டிருந்த அந்த பெண் சஜிதாவில் இருக்கக்கூடிய அதே நிலையில் அவர் மரணித்து விட்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அழகிய மரணத்தை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்னால் நாம் சொல்லி இருக்கிறோம், மலேசியாவில ஒரு இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது அவர் சஜிதாவில இருக்கிற நேரம் அந்த சமயத்திலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டான். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு மரணத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான். நாம் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம், மரணமே வந்து விடக்கூடாது என்பதாக நினைக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஒரே மௌத்தா இருக்க, மௌத்துடைய செய்தியா இருக்கிற, என்ன இது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காலங்காலத்துக்கும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக கருதுகிறோம். யா அல்லாஹ், எனக்கு நல்ல மரணத்தை கொடு என்று கேட்பதற்கு நாம் பயப்படுகிறோம். மரணத்தை கொடுன்னு கேட்கிறதா? யா அல்லாஹ், நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும், 100 வயசு 150 வயசு இருந்துகிட்டே இருக்கணும் என்பதாக நாம் ஆசைப்படுகிறோம். 135 வயது மூதாட்டி சமீபத்தில் இறந்ததாக, வஃபாத்தானதாக ஒரு பத்திரிகையில் பார்த்த செய்தி. எத்தனை வயதானாலும் இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது அல்ல, நாம் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அப்படியானால் அந்த மரணத்தினுடைய அந்த நேரம் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுபாஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி, ஒரு அடியான் எந்த நிலையில் அவன் மரணிக்கின்றானோ அதே நிலையில் தான் நாளை மறுமையில் அவன் எழுப்பப்படுவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் அது. ஒருவர் சஜிதாவிலே இருக்கிற போது அவருக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் சஜிதா செய்த நிலையில் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். குர்ஆனை ஓதிய நிலையில் ஒருவருக்கு மரணம், குர்ஆனை ஓதிய நிலையில் அவர் எழுப்பப்படுவார். நோன்பாளியாக இருக்கிற போது ஒருவருக்கு மரணம், நோன்பாளியாகவே நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார்.
ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்கின்ற அந்த இடத்தில் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்கின்ற போது அல்லது இஹ்ராமினுடைய உடையை உடுத்திருக்கிற அந்த தருணத்தில் ஒருவருக்கு மரணம், இஹ்ராமினுடைய உடையோடு அவர் எழுப்பப்படுவார். ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்தவாறு அவர் எழுப்பப்படுவார் என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய முடிவு அழகிய முடிவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அதை போன்றதொரு செயல்பாடுகளை நாம் நமக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நாம் நன்மைகளை செய்கின்றோம், அதே நேரத்தில் பாவமான காரியங்களை ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்து விட்டால், ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டால் அவன் நாளை மறுமையிலே எப்படி எழுப்பப்படுவான்? அந்த பயம் நமக்கு வேண்டும். ஹராமான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் வந்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை எப்படி எழுப்புவான்? ஹராமான ஒரு பெண்ணோடு சாட்டிங் செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு மரணம் நிகழ்ந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன ஆகும்? நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா என்னை கேவலப்படுத்தி விடுவானே. நாளை மறுமையில் நான் ஹராமான அந்த செயலை செய்தவாறு நாளை மறுமையிலே எழுப்பப்படுவேனே என்கிற அந்த அச்சத்தில், அந்த பயத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எனவே நாம் முஸ்லிம்களாக வாழுகின்றோம், முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஒருவர் பயணம் செல்கிற போது மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அடுத்து அமானிதம் குறித்து துஆ செய்ய வேண்டும். நாம் வாழும் இந்த காலத்தில் அமானிதம் என்பது மிகவும் சாதாரணமாக பார்க்கப்படுகிற ஒன்றாக இன்றைக்கு மாறி போய்விட்டது. எந்த அளவுக்கு அமானிதம் பேணப்படுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் சமயத்திலும் கூட என்னுடைய அமானித பொருட்கள் இவர்கள் தந்திருக்கிறார்கள், ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நபி கொடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த அமானிதத்தினுடைய வெகுமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? நான் ரசூல் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதற்கான ஒரு அற்புதமாக உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிறேன். என்னைக்காவது நான் அமானித மோசடி செய்திருக்கிறேனா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த அமானிதம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு பேணப்படுகிறது. வெற்றியாளர்களுடைய பண்புகளை அல்லாஹ் அடுக்கும் போது அதில் ஒன்றாக அமானிதத்தை அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன். அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்களுடைய வாக்குறுதியையும் பேணி காத்து நடந்து கொள்வார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 23வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எந்த அளவுக்கு நாம் அந்த அமானிதத்தை பேணுகின்றோம்? அமானித மோசடி செய்பவரை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதாக சொன்னோம் இல்லையா? ஒருவர் அமானித மோசடி செய்வார் என்று சொன்னால் அவரை முஸ்லிமே இல்லை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கடை தெருவின் வழியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு உணவு தானியம் ஒன்று ஒரு கடையிலே குவித்து வைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்செயலாக அந்த கடையினுடைய குவித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த உணவுப் பொருளிலே கைவிட்டார்கள். கைவிட்டு பார்த்தால் உள்ளே ஈரமாக இருக்கிறது, வெளியே பார்த்தால் காய்ந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உள்ள ஈரமா இருக்குது வெளியே காய்ஞ்சிருக்குதா என்ன காரணம்னு கடைக்காரர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், யார சொல்லலாம் அந்த மாதிரி மழை பெஞ்சது அதுல கொஞ்சம் ஈரமாயிருச்சு என்பதாக சொன்னார். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் சொன்னார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹு الناஸ். மக்கள் பார்க்கிற விதமாக இதை உணவுப் பொருளுக்கு மேலாக நீங்கள் அந்த காய்ந்ததை வைத்திருக்க வேண்டாமா என்பதாக கேட்டார். அது உள்ள நீ தூக்கி வச்சிருக்கிற அந்த ஈரமானத மேல காய்ஞ்சதை நீ போட்டிருக்கிற, யாரை ஏமாத்த பாக்குற? மோசடி செய்கிறாயா? அமானித மோசடியில் ஈடுபடுகிறாயா என்று கண்டித்து விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. யார் ஏமாற்றுகிறாரோ, யார் மோசடி செய்கிறாரோ, யார் அமானிதத்தை மீறுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் முஸ்லிமே இல்லை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமானித மோசடி செய்பவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
நாளை மறுமையில் எல்லா மக்களுக்கும் முன்னால் கேவலப்படுத்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அமானித மோசடி செய்வதன் மூலமாக நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைப்பதை போன்று தோன்றலாம். நான் நிறைய கை நிறைய நான் ஏமாற்றி மோசடி செய்து சம்பாதித்து விட்டேன் என்பதாக கருதலாம். நான் உலகத்திலே பகட்டான ஒரு வாழ்க்கை அதன் மூலமாக வாழ்ந்து விடலாம். நாளை மறுமையினுடைய நாளில் எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் நாம் நிற்கிற போது அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவானே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அமானிதத்தை பேணாதவர்களின் நிலையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல் காதிரு யுர்ஃபஉ லஹு லிவாஹ யௌமல் கியாமா. மோசடி செய்பவனுக்கு மறுமை நாளில் அவனுடைய மோசடியை வெளிச்சமிட்டு காட்டும் முகமாக, அவனை அடையாளப்படுத்தும் முகமாக அவனுடைய கையிலே ஒரு கொடி ஒன்று கொடுக்கப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுகாலு ஹாதிஹி கத்ரத்து ஃபுலான் இப்னு ஃபுலான். இது இன்னாருடைய மகன் இன்னாரின் மோசடியை குறிப்பதற்கான அவனுக்கான அடையாள கொடி என்பதாக அவனை பார்த்து அவனை குறித்து சொல்லப்படும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அமானியத்தை பேண வேண்டும் என்பதில் மிகவும் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பயணம் பெறப்படும் போது அவருக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களில் ஒன்று, அவர் முஸ்லிமாகவே இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அமானிதத்தை பேணாதவர் முஸ்லிமாக இருக்க முடியாது, எனவே அமானிதம் பேணப்பட வேண்டும் என்பது. மூன்றாவது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, நமது அமல்களின் முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் அமல் செய்கின்றோம், எத்தனையோ நல்ல இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய அந்த அமல் என்பது எல்லா நிலைகளிலும் அது தொடரப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் குறுகிய காலத்திற்குள் நடைபெறுகிற அமலாக மட்டும் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் என்பது எல்லா நிலைகளிலும் அந்த அமல்கள் தொடரப்பட வேண்டும். அமல்கள் செய்வது அதோடு ஹராமான காரியங்களையும் செய்து குழப்பிக் கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட தன்மைகள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயஅமலு ஸமான தவீல பிஅமலி அஹ்லில் ஜன்னah. ஒரு மனிதர் நீண்ட காலம் சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்து கொண்டே வருவார். சும்ம யஹ்திமுல்லாஹு லஹு பிஅமலி அஹ்லின் நார். பிறகு அவரது செயல் நரகவாசிகளின் செயலாக முடிக்கப்பட்டு ஃபஜஅலஹு மின் அஹ்லின் நார், நரகவாசியாக மாறி போவார். இவ்வளவு மிகப்பெரிய யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், என்ன மாதிரி தொழ முடியாது, என்ன மாதிரி நோன்பு வைக்க முடியாது, என்ன மாதிரி இபாதத் செய்ய முடியாது என்கிற எண்ணத்தோடு நாம் பெருமிதத்தோடு இபாதத்துகளை அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது கடைசி வரைக்கும் தொடரப்பட வேண்டும். நாம் இவ்வளவு நாட்கள் வாழ்நாள் முழுவதும் நாம் தொழுகையாளிகளாக இருந்து நோன்புகளை வைத்து வாழ்நாள் முழுக்கும் நாம் நன்மையான காரியங்களை செய்து கடைசி ஒரு தருணத்தில் ஒரு ஹராமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் நமக்கு மரணம் வந்தால், இதற்கு முன்னால் செய்த எல்லா அமல்களும் அடிபட்டு போய்விடும். அந்த கடைசி தருணம் அல்லாஹ்விடத்தில் கவனிக்கப்படும். அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், வைன்னர் ரஜுல லயஅமலு ஸமான தவீல பிஅமலி அஹ்லின் நார். ஒரு மனிதர் நீண்ட காலம் நரகவாசிகளின் தீய செயல்களை செய்து கொண்டே வருவார். சும்ம யஹ்திமுல்லாஹு லஹு பிஅமலி அஹ்லில் ஜன்னah. பிறகு அவரது செயல் சொர்க்கவாசிகளின் செயலாக முடிக்கப்பட்டு ஃபயஜஅலஹு மின் அஹ்லில் ஜன்னah, சுபனவாதியாக மாறி போவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தொழுகைக்கு வரக்கூடிய வழமையாக தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிற நாம், தொழுகைக்கே வராத எத்தனையோ பேரை பார்த்து நாம் நரகவாசி என்பதாக கருதுகிறோம். என்னைய மாதிரி தொழுகையாளி இல்ல, அவன்லாம் ஒரு முஸ்லிமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால், அல்லாஹ்வினுடைய நியாமத்தாக இருக்கிற அந்த ஈமானை அவனுடைய கல்விலே அல்லாஹ் பதிய வைத்து விட்டால், உங்களை விட சிறந்த செயல்பாடுகளை அவன் செய்துவிடக் கூடும். நமக்கு முன்னால் அவன் சுவனத்திற்கு சென்று விட முடியும் என்று சொன்னால், யாரையும் அவன் முஸ்லிமா என்று நாம் கேட்கக்கூடாது. அவனை நரகவாசியாக நாம் பார்க்க கூடாது. சில பேர் பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள்
கொஞ்ச நாள் பள்ளிவாசலுக்கு வராம இருந்து அதற்கு பிறகு ஏன் பாய் முன்னாடி எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தீங்களே இப்ப ஏன் வரமாட்டேங்கிறீங்க வாங்க என்று அழைத்தால் இல்லை எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஹராமான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆனா அதே நேரத்துல நல்ல விஷயத்தை செய்யறதுனா நமக்கு அதுல வெட்கம் வந்துடும். அவர் சொல்லுகிறார் எனக்கு வெட்கமா இருக்கு, நான் தொழுகைக்காக வேண்டி இப்போ நான் பள்ளிவாசலுக்கே வராம இருந்துட்டேன், இவ்வளவு நாள் வராம இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து நின்னேன்னு சொல்லி சொன்னா என்னப்பா புது தொழுகையாளியா, என்ன உனக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, நீ பள்ளிவாசலுக்கே வரமாட்டிய, என்ன வந்திருக்கிற என்றெல்லாம் என்னை பார்த்து ஏற்கனவே தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகள் என்னை பார்த்து கேட்பார்கள், கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள். எனவே நான் பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற மக்களையும் நம்முடைய மக்களாக பார்க்க முடிகிறது என்று சொன்னால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரையும் நாம் நிசாரணமாக சாதாரணமாக நாம் இடைபெற்று விடக்கூடாது. இந்த நேரத்திலும் நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என்னுடைய முடிவை அழகான முடிவாக நீ ஆக்கி வை ரஹ்மானே. நான் அமல் செய்கின்றேன், என்னுடைய அமல்களினுடைய அந்த முடிவு இருக்கிறது. என்னுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் அமல் செய்வதற்கு நீ எனக்கு பாக்கியத்தை கொடுத்தாயே, அதற்காக உனக்கு நான் நீ கொடுத்த அந்த நியாமத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். இறுதி வரைக்கும் அமல் செய்யக்கூடியவராக என்னை ஆக்கி வை ரஹ்மானே. என்னுடைய இறுதி அமலை, என்னுடைய அமல்களுடைய அந்த இறுதி தருணத்தை நல்ல அமலாக நீ ஆக்கி கொடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் நல்ல இபாதத்துகளை நல்ல அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எனக்கு மரணம் வந்து விட வேண்டுமே. நல்ல இபாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வருகிற போது அந்த நல்ல இபாதத்தை நல்ல வணக்கத்தை செய்தவாறு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் என்னை எழுப்புவானே. தொழுகையில் இருக்கிற போது மரணம் வந்தால் தொழுகையாளியாக நாளை மறுமையில் என்னை எழுப்புவானே. படுத்த படுக்கையாக கிடக்கிற அந்த மனிதன் கலிமா ஷஹாதாவை சொல்லி ஒருவன் மரணிக்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் எழுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவாறு அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னால் இவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். திடீர் மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு என்ன காரணம்? திடீர் மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழலில் இருப்பான் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட அந்த விபத்தாக ஆபத்தாக இருக்கிற போது திடீர் மரணம் ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிற போது அவன் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மரணம் வந்து விட்டால் அவன் தப்பித்தான். ஏதாவது ஒரு கெட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு அந்த மரணம் வந்து விட்டால் அவனுடைய நிலை ஐயோ பரிதாபமானதாக முடிந்து விடுமே. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அவர்கள் இப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஃபவாத்திஹல் கைர் வ ஹவாத்திமஹு வ ஜவாமியஹு. யா அல்லாஹ் நன்மைகளின் ஆரம்பங்களையும் முடிவுகளையும் இன்னும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். அவ்வளவு ஆகிரகு ஒலாகிரகு பாத்திரகு நன்மைகளின் ஆரம்பம் முடிவு அதன் வெளிப்படை அந்தரங்கம் அனைத்தையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். இன்னும் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் நம்முடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அமானிதங்கள் பேணப்பட வேண்டும். நம்முடைய அமல்களின் முடிவு நல்ல அமல்களின் முடிவாக நல்ல அமலாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஹாஜிகளை வழி அனுப்ப இருக்கும் நாம் நபியினுடைய வழியில் யா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களாக மார்க்கத்தை எல்லா நிலைகளிலும் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்களை நீ நிலைத்திருக்க செய்வாயாக என்பதாக நாம் துஆ செய்ய வேண்டும். அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. அவர்களின் அமல்களின் முடிவை நலவானதாக ஆக்கி வைப்பாயாக என இறைவனிடத்தில் துஆ செய்து வழி அனுப்பி வைப்போம். நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ் உம்ரா செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாய்.